ஓம் சாந்தி. February 14, 2024. காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, அகநோக்குடையவராகி உங்களுக்கு நன்மை செய்வதை பற்றி சிந்தியுங்கள். சுற்றுலா செல்லும் பொழுது ஏகாந்தத்தில் அமர்ந்திருந்து ஞானக்கடலை கடையுங்கள். நான் எப்பொழுதும் முக மலர்ச்சியுடன் இருக்கின்றேனா என உங்களிடமே கேளுங்கள். கேள்வி: கருணை நிறைந்த தந்தையின் குழந்தைகளாகிய நீங்கள் உங்கள் மீது எந்த விஷயத்தில் கருணை காட்ட வேண்டும்? பதில்: தனது குழந்தைகள் முட்களிலிருந்து மலர்களாக வேண்டும் என்று தந்தை கருணை கொண்டிருப்பதுடன், குழந்தைகளாகிய உங்களை அழகானவர்கள் ஆக்குவதற்காக அதிக முயற்சி செய்வது போன்று குழந்தைகளாகிய நீங்களும் உங்கள் மீது கருணை கொண்டிருக்க வேண்டும். ஓ தூய்மையாக்குபவரே, வந்து எங்களை மலர்களாக்குங்கள் என நாங்கள் பாபாவை கூவி அழைத்தோம். இப்பொழுது அவர் வந்துவிட்டார் என்பதால் நாங்கள் மலர்கள் ஆக மாட்டோமா? நீங்கள் உங்கள் மீது கருணை கொண்டிருப்பீர்களாயின் நீங்கள் ஆத்ம உணர்வில் இருப்பதுடன் தந்தை உங்களுக்கு கூறுபவை அனைத்தையும் கிரகிப்பீர்கள். ஓம் சாந்தி. அவரே தந்தையும் ஆசிரியரும் சத்குருவும் ஆவார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். எனவே தந்தை குழந்தைகளாகிய உங்களிடம் கேட்கின்றார், நீங்கள் இங்கே வரும்பொழுது லக்ஷ்மி நாராயணரின் படத்தையும் ஏணிப்படி படத்தையும் பார்ப்பதுண்டா? அவை இரண்டையும் நீங்கள் பார்க்கும் பொழுது உங்கள் இலக்கையும் குறிக்கோளையும் நீங்கள் பார்க்கின்றீர்கள். நீங்கள் எவ்வாறு தேவர்களாகி பின்னர் இந்த ஏணியிலே தொடர்ந்தும் கீழிறங்கினீர்கள் என்று முழு சக்கரமும் உங்கள் புத்தியினுள் புகுகிறது. குழந்தைகளாகி நீங்கள் மட்டுமே இந்த ஞானத்தை பெறுகின்றீர்கள். நீங்கள் மாணவர்கள். உங்கள் இலக்கும் குறிக்கோளும் உங்கள் முன்னால் உள்ளது. ஒருவர் வரும்பொழுது இதுவே உங்கள் இலக்கும் குறிக்கோளும் என அவருக்கு விளங்கப்படுத்துங்கள். இக்கல்வி மூலம் நீங்கள் தேவர்கள் ஆகின்றீர்கள். பின்னர் நீங்கள் 84 பிறவிகள் என்னும் ஏணியில் கீழிறங்குகின்றீர்கள். இது மீண்டும் இடம்பெற வேண்டும். ஞானம் மிக இலகுவானது இருந்த போதிலும் மக்கள் முன்னேறி செல்லும் பொழுது ஏன் தோல்வியடைகிறார்கள்? உலகாய கல்வியுடன் ஒப்பிடும் பொழுது இந்த இறை கல்வி மிக இலகுவானது. உங்கள் இலக்கும் குறிக்கோளும் 84 பிறவி சக்கரமும் உங்கள் முன்னால் உள்ளது. இந்த படங்கள் இரண்டும் வரவேற்பறையிலும் தொங்கவிடப்பட்டிருக்க வேண்டும். சேவை செய்வதற்கு தேவையான பொருட்களும் உங்களுக்கு அவசியமாகும். ஞானம் முழுவதும் இவற்றில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. நாங்கள் இந்த முயற்சியை இந்நேரத்தில் செய்கின்றோம். நாங்கள் சத்தோப்பிரதான் ஆகுவதற்கு அதிக முயற்சி செய்ய வேண்டும். நீங்கள் அகநோக்குடையவராகி ஞானக்கடலை கடைய வேண்டும். நாங்கள் சுற்றுலா செல்லும் பொழுது இதுவே உங்கள் புத்தியில் இருக்க வேண்டும். பாபாவிற்கு இது வரிசை கிரமமாகவே உள்ளது என்பது தெரியும். சிலர் இதனை நன்றாக புரிந்து கொள்கிறார்கள். ஆகையால் அவர்கள் தமது சொந்த நன்மைக்காக முயற்சி செய்வார்கள். இன்னார் இன்னார் நன்றாக கற்கிறார்கள் என்பதை ஒவ்வொரு மாணவரும் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் கற்காதிருந்தால் உங்களுக்கு இழப்பையே ஏற்படுத்துகின்றீர்கள். நீங்கள் ஓரளவிற்காவது தகுதியானவர் ஆக வேண்டும். நீங்கள் எல்லையற்ற தந்தையின் மாணவர்கள். இந்த பிரம்மாவும் கற்கின்றார். அந்த லக்ஷ்மி நாராயணர் அந்தஸ்தையும் ஏணியானது 84 பிறவிகளின் சக்கரத்தையும் குறிக்கிறது. அது முதலாம் இலக்க பிறப்பாகும். இதுவோ இறுதி இலக்க பிறப்பாகும். நீங்கள் தேவர்கள் ஆகின்றீர்கள். மக்கள் உள்ளே வரும்பொழுது உங்கள் இலக்கத்தினதும் குறிக்கோளினதும் ஏணியினதும் படங்களை அவர்களுக்கு விளங்கப்படுத்துங்கள். ஒவ்வொரு நாளும் வந்து இதன் முன்னிலையில் அமர்ந்தால் நீங்கள் இதனை நினைவு செய்வீர்கள். எல்லையற்ற தந்தையே உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார் என்பது
உங்கள் புத்தியில் உள்ளது. முழு சக்கரத்தினதும் முழு ஞானமும் உங்களுக்கு உள்ளதால் நீங்கள் மிகவும் முக மலர்ச்சியுடன் இருக்க வேண்டும். உங்களிடம் கேளுங்கள், என்னால் ஏன் அந்த ஸ்திதியை பேண முடியவில்லை? முக மலர்ச்சியுடன் இருக்க முடியாதிருப்பதற்கான காரணம் என்ன? இந்த படங்களை உருவாக்கியவர்களின் புத்தியில் அதுவே தமது எதிர்கால அந்தஸ்து என்பதும், அதுவே தமது இலக்கும் லட்சியமும் என்பதும், அதுவே 84 பிறவிகளின் சக்கரம் என்பதும் இருக்கும். இது இலகு ராஜயோகம் என்பது நினைவு கூறப்படுகிறது. பாபா தொடர்ந்தும் நாளாந்தம் உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். நீங்கள் எல்லையற்ற தந்தையின் குழந்தைகள் என்பதால் நீங்கள் நிச்சயமாக ஸ்வர்க்க ஆஸ்தியை பெற்றுக்கொள்ள வேண்டும். முழு சக்கரத்தின் ரகசியமும் உங்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்டிருப்பதால் நீங்கள் நிச்சயமாக அவற்றை நினைவு செய்ய வேண்டும். நீங்கள் பிறருடன் நாகரிகமாக குட் மேனர்ஸுடன் பேச வேண்டும். உங்கள் நடத்தையும் மிக நன்றாக இருக்க வேண்டும். நீங்கள் உலாவித் திரியும் பொழுதும் உங்கள் வேலைகளை செய்யும் பொழுதும் நீங்கள் தந்தையிடம் கற்பதற்காக வந்துள்ளீர்கள் என்பது உங்கள் புத்தியில் இருக்க வேண்டும். இந்த ஞானத்தை நீங்கள் உங்களுடன் எடுத்து செல்ல வேண்டும். கல்வி இலகுவானது. மாணவர்கள் நன்றாக கற்காது விட்டால் தனது வகுப்பில் அதிக அளவு மந்தபுத்தி உடையவர்கள் உள்ளார்கள் என்பது தனக்கு அவப்பெயரை ஏற்படுத்துவதுடன் பரிசும் கிடைக்காது என்று ஆசிரியர் எண்ணுவார். அரசாங்கமும் அவருக்கு எதனையும் கொடுக்க முடியாது. இதுவும் ஒரு பாடசாலையாகும். இங்கே பரிசு போன்றவை கிடைக்கும் என்பதற்கான கேள்விக்கே இடமில்லை. இருப்பினும் நீங்கள் முயற்சி செய்வதற்கு தூண்டப்படுகின்றீர்கள். நீங்கள் உங்கள் நடத்தையை சீராக்கிக் கொள்வதுடன் தெய்வீக குணங்களையும் கிரகிக்க வேண்டும். அத்துடன் நீங்கள் பழக்க வழக்கங்கள் கொண்டவராகவும் இருக்க வேண்டும். தந்தை உங்களுக்கு நன்மை செய்யவே வந்துள்ளார். ஆனால் உங்களால் தந்தையின் ஸ்ரீமத்தை பின்பற்ற முடியாதுள்ளது. நீங்கள் எங்காவது செல்ல வேண்டும் என்று உங்களுக்கு ஸ்ரீமத் கொடுக்கப்பட்டாலும் நீங்கள் அங்கு செல்வதில்லை. நீங்கள் அங்கு வெப்பமாக உள்ளது என்றோ அல்லது அங்கு குளிராக உள்ளது என்றோ கூறுகின்றீர்கள். இதனை தந்தையே கூறுகின்றார் என்பதை நீங்கள் இனம் காண்பதில்லை. இந்த சாதாரண ரதம் மாத்திரமே உங்கள் புத்தியில் உள்ளது. அந்த தந்தை முற்றிலுமாக உங்கள் புத்திக்குள் வருவதில்லை. அனைவருமே பேரரசர்களைக் கண்டு பயப்படுகிறார்கள். அவர்களுக்கு அதிகளவு அதிகாரம் உள்ளது. இங்கு தந்தை கூறுகின்றார், நான் ஏழைகளின் பிரபு ஆவேன். படைப்பவரான என்னையோ அல்லது படைப்பின் ஆரம்பம் மத்தியமும் இறுதியையோ எவருக்கும் தெரியாது. பல மக்கள் உள்ளனர். அவர்கள் பேசுவதை பாருங்கள். கடவுள் யார் என்பதையேனும் அவர்கள் அறியாதுள்ளனர். இது ஓர் அற்புதமே ஆகும். தந்தை கூறுகின்றார், நான் ஒரு சாதாரண ஷரீரத்தில் பிரவேசித்து எனது அறிமுகத்தையும் படைப்பின் ஆரம்பம் மத்தியமம் இறுதியையும் உங்களுக்கு கூறுகின்றேன். இந்த 84 பிறவிகளின் ஏணி மிகவும் தெளிவானதாகும். தந்தை கூறுகின்றார், நானே உங்களை அவ்வாறு ஆக்கினேன். இப்பொழுது மீண்டும் உங்களை அவ்வாறு ஆக்குகின்றேன். உங்களுக்கு தெய்வீக புத்தி இருந்தது. அவ்வாறாயின் உங்களை கல்புத்தி உடையவர் ஆக்கியது யார்? அரை கல்பத்திற்கு ராவண ராஜ்யத்தில் நீங்கள் தொடர்ந்தும் வீழ்ந்தீர்கள். நீங்கள் இப்பொழுது நிச்சயமாக தமோ பிரதானிலிருந்து சத்தோ பிரதானம் ஆக வேண்டும். தந்தையே சத்தியமானவர் என்று உள்ளுணர்வும் கூறுகிறது. அவர் நிச்சயமாக உங்களுக்கு உண்மையை மாத்திரமே கூறுவார். இந்த பிரம்மாவும் கற்கின்றார், நீங்களும் கற்கின்றீர்கள். அவர் கூறுகின்றார், நானும் ஒரு மாணவன் என்பதால் நான் கல்வியில் கவனம் செலுத்துகின்றேன். நான் இன்னமும் மிக சரியான கர்மாதி ஸ்திதியை அடையவில்லை. ஓர் உயர்ந்த அந்தஸ்தை பெற்றுத் தருகின்ற அத்தகையதோர் கல்வியில் யார்தான் கவனம் செலுத்த மாட்டார்கள்?
அனைவருமே கூறுவார்கள், நாங்கள் நிச்சயமாக ஓர் உயர்ந்த அந்தஸ்தை பெற வேண்டும். நாங்கள் தந்தையின் குழந்தைகள் என்பதால் நாங்கள் நிச்சயமாக அதிபதிகளாகுவோம். எவ்வாறாயினும் கல்வியில் எப்பொழுதும் ஏற்றத்தாழ்வு இருக்கவே செய்யும். நீங்கள் இப்பொழுது ஞானத்தின் சரியான சாராம்சத்தை பெற்றிருக்கின்றீர்கள். ஆரம்பத்தில் பழைய ஞானம் மாத்திரமே இருந்தது. நாளடைவில் நீங்கள் தொடர்ந்தும் புரிந்து கொண்டீர்கள். இப்பொழுதே நீங்கள் உண்மையில் ஞானத்தை பெற்றுக்கொள்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்கின்றீர்கள். தந்தையும் கூறுகின்றார், இன்று நான் உங்களுக்கு அனைத்திலும் மிகவும் ஆழமான விஷயங்களை கூறுகின்றேன். எவராலும் உடனடியாக ஜீவன் முக்தியை பெற்றுக்கொள்ள முடியாது. அவர்களால் ஞானம் முழுவதையும் பெற முடியாது. முன்னர் உங்களிடம் இந்த ஏணிப்படம் இருக்கவில்லை. உண்மையில் அவ்வாறே நீங்கள் சக்கரத்தை சுற்றி வருகின்றீர்கள் என்பதை இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்கள். நாங்கள் சுயதர்ஷன சக்கரதாரிகள். பாபா ஆத்மாக்களாகிய எங்களுக்கு முழு சக்கரத்தினதும் ரகசியங்களை விளங்கப்படுத்தியுள்ளார். தந்தை கூறுகின்றார், உங்கள் தர்மமானது அதிக அளவு சந்தோஷத்தை கொடுப்பதாகும். தந்தை தானே வந்து உங்களை சொர்க்கத்தின் அதிபதிகள் ஆக்குகின்றார். மரணம் சற்று முன்னிலையில் இருக்கும் இந்த நேரமே மற்றவர்களுக்கான சந்தோஷ காலமாகும். முன்னர் ஆகாய விமானம், மின்சாரம் போன்றவை இருக்கவில்லை. இப்பொழுது அவர்களுக்கு இதுவே சொர்க்கம் போலுள்ளது. அவர்கள் பல பெரிய மாளிகைகளை கட்டுகிறார்கள். இப்பொழுது அதிக அளவு சந்தோஷம் உள்ளதாக அவர்கள் எண்ணுகிறார்கள். அவர்களால் லண்டனுக்கு மிகவும் விரைவாக செல்லக்கூடியதாக உள்ளது. அவர்கள் இதனையே சொர்க்கமென்று கருதுகிறார்கள். சத்யுகமே சொர்க்கமென்று அழைக்கப்படுகிறது என எவரேனும் அவர்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டும். கலியுகத்தை சொர்க்கமென அழைக்க முடியாது. ஒருவர் நரகத்தில் தனது சரீரத்தை நீக்கினால் அவர் நிச்சயமாக நரகத்திலேயே மறுபிறப்பெடுக்கின்றார். முன்னர் நீங்களும் இந்த விஷயங்களை புரிந்து கொண்டிருக்கவில்லை. இப்பொழுது நீங்கள் அவற்றை புரிந்து கொள்கிறீர்கள். ராவண ராஜ்யம் ஆரம்பமாகும் பொழுது நாங்கள் வீழ்ச்சியடைய ஆரம்பித்து பின்னர் அனைத்து விகாரங்களையும் கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது நீங்கள் ஞானம் முழுவதையும் பெற்றிருப்பதால் உங்கள் நடத்தை போன்றவை மிகவும் ராஜரிகமாக இருக்க வேண்டும். சத்யுகத்தில் இருந்ததை விடவும் இப்பொழுது நீங்கள் அதிக பெருமதி வாய்ந்தவர்கள். ஞான கடலான தந்தை இப்பொழுது இந்நேரத்தில் உங்களுக்கு ஞானம் முழுவதையும் கொடுக்கின்றார். எந்த மனிதராலும் ஞானத்தையும் பக்தியையும் புரிந்து கொள்ள முடியாது. அவர்கள் இந்த இரண்டையும் கலந்து விட்டார்கள். அவர்கள் சமய நூல்களை வாசிப்பதை ஞானம் என்றும் வழிபாட்டை பக்தி என்றும் நினைக்கிறார்கள். எனவே தந்தை உங்களை அழகானவர்கள் ஆக்குவதற்கு அதிக முயற்சி செய்கின்றார். நீங்கள் பாபாவை வந்து தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கவும் மலர்களாகவும் ஆக்குமாறு கூவி அழைப்பதால் குழந்தைகளாகிய நீங்களும் கருணை உணர்வுகளை கொண்டிருக்க வேண்டும். தந்தை இப்பொழுது வந்துவிட்டார். எனவே நீங்கள் உங்கள் மீது கருணை கொள்ள வேண்டும். எங்களால் அத்தகைய மலர்கள் ஆக முடியாதா? எங்களால் ஏன் இன்னும் பாபாவின் இதய சிம்மாசனத்தில் ஏற முடியவில்லை? நீங்கள் கவனம் செலுத்துவதில்லை. தந்தை மிகவும் கருணை நிறைந்தவர். தூய்மையற்ற உலகினுள் வந்து உங்களை தூய்மைப்படுத்துமாறு நீங்கள் தந்தையை கூவி அழைத்தீர்கள். எனவே தந்தை கருணை காட்டுவதைப் போன்றே குழந்தைகளாகி நீங்களும் கருணை காட்ட வேண்டும். இல்லாது விட்டால் சத்குருவை அவமரியாதை செய்தவர்களால் உயர்ந்ததோர் அந்தஸ்தை பெற முடியாது. சத்குரு யார் என எவரும் கனவு கண்டிருக்க மாட்டார்கள். தமது குரு தம்மை சபித்துவிட்டால் தமக்கு இழப்பு ஏற்படும் என மக்கள் நம்புகிறார்கள். அவர்களுக்கு குழந்தை பிறக்கும்போது அது குருவின் ஆசீர்வாதமே என அவர்கள் நம்புகிறார்கள். அது தற்காலிக சந்தோஷத்திற்கான விஷயமாகும். தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, இப்பொழுது உங்கள் மீது கருணை காட்டுங்கள். ஆத்ம உணர்வுடையவர்கள் ஆகுங்கள்.
உங்களால் கிரகிக்கக்கூடியதாகவும் இருக்கும். ஆத்மாவே அனைத்தையும் செய்கின்றார். நானும் ஆத்மாக்களாகிய உங்களுக்கே கற்பிக்கின்றேன். உங்களை ஓர் ஆத்மாவாக கருதுங்கள். இதை உறுதியாக்குவதுடன் தந்தையையும் நினைவு செய்யுங்கள். நீங்கள் தந்தையை நினைவு செய்யாது விட்டால் பாவங்கள் எவ்வாறு அழிக்கப்பட முடியும்? பக்தி மார்க்கத்திலும் ஓ கடவுளே கருணை காட்டுங்கள் என மக்கள் அவரை நினைவு செய்தார்கள். தந்தையே விடுதலையாக்குபவரும் வழிகாட்டியும் ஆவார். இதுவும் அவருடைய மறைமுகமான புகழே ஆகும். தந்தை வந்து உங்களுக்கு அனைத்தையும் கூறுகின்றார். பக்தி மார்க்கத்தில் நீங்கள் என்னை நினைவு செய்தீர்கள். நான் வரும்பொழுது எனக்குரிய நேரத்திலேயே நான் நிச்சயமாக வர வேண்டும். நான் விரும்பும் பொழுதெல்லாம் என்னால் வர முடியும் என்று இல்லை. நாடகத்தில் நான் எப்பொழுது வர வேண்டும் என்று நிச்சயிக்கப்பட்டுள்ளதோ அப்பொழுதே நான் வருகின்றேன். எவ்வாறாயினும் எனக்கு அத்தகைய எண்ணங்கள் இருப்பதில்லை. தந்தையே உங்களுக்கு கற்பிக்கின்றார். இவரும் அவரிடமே கற்கின்றார். அவர் ஒரு பொழுதும் தவறு செய்வதும் இல்லை. எவருக்கும் துன்பம் விளைவிப்பதும் இல்லை. ஆசிரியர்கள் அனைவரும் வரிசைக்கிரமமானவர்களே. உண்மையான தந்தை உங்களுக்கு உண்மையை கற்பிக்கின்றார். சத்தியமானவரின் குழந்தைகளும் சத்தியமானவர்களே. பின்னர் பொய்யானவரின் குழந்தைகள் ஆகுவதால் நீங்கள் அரை கல்பமாக பொய்யானவர்கள் ஆகின்றீர்கள். நீங்கள் உண்மையான தந்தையையும் மறந்து விடுகின்றீர்கள். முதலில் அது சத்யுகத்து புதிய உலகமா அல்லது பழைய உலகமா என கேளுங்கள். அப்பொழுது மக்கள் நீங்கள் மிக நல்ல கேள்விகளை கேட்கின்றீர்கள் என்று நினைப்பார்கள். இந்நேரத்தில் ஒவ்வொருவரிலும் 5 விகாரங்களும் இருக்கின்றன. 5 விகாரங்களும் அங்கே இருப்பதில்லை. இது புரிந்து கொள்வதற்கு மிக இலகுவான விஷயமாகும். எவ்வாறாயினும் இதை உங்களில் சிலர் புரிந்து கொள்ளாது விட்டால் உங்களால் எவ்வாறு கண்காட்சிகளில் விளங்கப்படுத்த முடியும்? சேவை செய்வதற்கு பதிலாக அவர் சேவை செய்துவிட்டு நீங்கள் திரும்பி வருவீர்கள். வெளியே சென்று சேவை செய்வதென்பது உங்கள் மாமியார் வீட்டுக்கு செல்வதை போன்றதல்ல. பெருமளவு புரிந்துணர்வு தேவைப்படுகிறது. பாபா ஒவ்வொருவரின் நடவடிக்கைகளில் இருந்தும் புரிந்து கொள்கின்றார். தந்தை என்றால் தந்தைதான். பின்னர் தந்தை கூறுவார், இது நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருந்தது. எவராவது வரும்பொழுது ஒரு பிரம்மா குமாரி விளங்கப்படுத்துவது சிறந்தது. இதன் பெயரே பிரம்மா குமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயமாகும். பிரம்மா குமாரிகள் என்ற பெயரே போற்றப்படும். இந்நேரத்தில் அனைவரும் 5 விகாரங்களில் முழுமையாக சிக்குண்டுள்ளார்கள். அவர்களுக்கு சென்று விளங்கப்படுத்துவது மிகவும் கடினமானது. அவர்கள் எதையும் புரிந்து கொள்வதில்லை. ஞானம் நல்லது என அவர்கள் வெறுமனே கூறுவார்கள். ஆனால் அவர்கள் எதையுமே புரிந்து கொள்வதில்லை. தொடர்ந்தும் தடைகளுக்கு மேல் தடைகள் வருகின்றன. அதற்கு நீங்கள் அந்த யுக்திகளையும் உருவாக்க வேண்டும். பாதுகாப்பிற்கு காவல்துறையினரை வைத்திருப்பதுடன் படங்களை காப்புறுதி செய்தும் வைத்திருங்கள். இது யாகம். எனவே நிச்சயமாக இதில் தடைகள் இருக்கும். அதற்குள் பழைய உலகம் முழுவதும் அர்ப்பணிக்கப்பட போகிறது. வேறு எதற்காக அது யாகம் என்று அழைக்கப்படுகிறது? யாகத்தினுள் அனைத்தும் அர்ப்பணிக்கப்பட வேண்டும். அது ருத்ரரின் ஞான யாகம் என அழைக்கப்படுகிறது. ஞானம் கல்வி என்றும் அழைக்கப்படுகிறது. இது பாடசாலையும் கல்வி கற்கும் இடமும் யாகமும் ஆகும். நீங்கள் பாடசாலையில் கற்று தேவர்கள் ஆகின்றீர்கள். பின்னர் யாகத்தினுள் அனைத்தும் அர்ப்பணிக்கப்படும். ஒவ்வொரு நாளும் இதை பயிற்சி செய்பவர்களாலேயே விளங்கப்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஒருவருக்கு இந்த பயிற்சி இல்லாது விட்டால் அவரால் எதை விளங்கப்படுத்த முடியும்? உலக மக்களுக்கு இது ஒரு தற்காலிக ஸ்வர்க்கமாகும். உங்களுக்கோ அரை கல்பத்திற்கு ஸ்வர்க்கம் இருக்கும். இந்நாடகம் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டது. இதை பற்றி நீங்கள் சிந்திக்கும் பொழுது வியப்படைகின்றீர்கள். இப்பொழுது ராவண ராஜ்யம் முடிவடைந்து ராம ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகிறது.
இதில் யுத்தத்தை பற்றிய கேள்விக்கே இடமில்லை. மக்கள் இந்த ஏணி படத்தை பார்க்கும் பொழுது அவர்கள் தந்தை உங்களுக்கு விளங்கப்படுத்தியதை குறித்து மிகவும் வியப்படைகிறார்கள். இந்த பிரம்மாவும் தந்தையிடமிருந்தே கற்கின்றார். எனவே அவர் மற்றோருக்கு அதை தொடர்ந்தும் விளங்கப்படுத்துகின்றார். புதல்விகளும் விளங்கப்படுத்துகிறார்கள். மற்றோருக்கு விளங்கப்படுத்துபவர்கள் நிச்சயமாக அதிக பலனை பெறுவார்கள். கற்காதவர்கள் கற்றவர்களின் முன்னால் தலைவணங்க வேண்டும். தந்தை உங்களுக்கு தினமும் விளங்கப்படுத்துகின்றார். உங்களுக்கு நீங்களே நன்மை செய்யுங்கள். இந்த படங்களை நீங்கள் உங்களுக்கு முன்னால் வைத்திருக்கும் பொழுது போதை நிறைந்தவர்கள் ஆகின்றீர்கள். இதனாலேயே பாபா இப்படங்களை உங்கள் அறைகளில் தொங்கவிட்டுள்ளார். இலக்கும் குறிக்கோளும் மிக இலகுவானவை. இதற்கு மிக நல்ல பண்புகள் தேவைப்படுகிறது. உங்கள் இதயம் சுத்தமாக இருக்கும் பொழுது உங்கள் ஆசைகள் நிறைவேறும். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய, எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. நீங்கள் எல்லையற்ற தந்தையின் மாணவர்கள் என்பதுடன் கடவுளே உங்களுக்கு கற்பிக்கின்றார் என்பதால் நீங்கள் நன்றாக கற்று தந்தையின் பெயரை போற்றச் செய்ய வேண்டும் என்ற விழிப்புணர்வை எப்பொழுதும் கொண்டிருங்கள். உங்கள் நடத்தை மிகவும் ராஜரீகமானதாக இருக்கட்டும். 2. தந்தையை போன்று கருணை நிறைந்தவராகி உங்களை முட்களிலிருந்து மலர்களாக்கி மற்றோரையும் மலர்களாக்குங்கள். அகநோக்குடையவராகி உங்களுக்கும் மற்றோருக்கும் நன்மை செய்வதை பயிற்சி செய்யுங்கள். ஆசீர்வாதம். எந்த ஒரு தளம்பலான நிலையிலும் மிக தைரியசாலியாக இருந்து மனம் சோர்வதற்கு பதிலாக பெரிய மனம் கொண்டவர் ஆகுவீர்களாக. பௌதீக நோயை எதிர்கொள்ளும் பொழுது மனதில் புயல்கள் வருகின்றன. பணத்தால் வரும் தளம்பலான நிலையோ, குடும்பத்தில் வரும் தளம்பலான நிலையோ, சேவையில் வரும் தளம்பலான நிலையோ எதுவாக இருந்தாலும் அந்த குழப்பத்தாலோ அல்லது தளம்பலான நிலையாலோ ஒரு பொழுதும் மனம் சோர்ந்து போகாதீர்கள். பெரிய மனம் கொண்டவர்கள் ஆகுங்கள். கர்ம கணக்குகள் வரும்பொழுது, வலி ஏற்படும் பொழுது அதற்கு உள்ளேயே உழன்று மனம் சோர்ந்து அதை அதிகரித்து கொள்ளாதீர்கள். ஆனால் தைரியமாக இருங்கள். இப்பொழுது நான் என்னதான் செய்வது என்று நினைக்காதீர்கள். தைரியத்தை இழக்காதீர்கள். தைரியமாக இருங்கள். தானாகவே உங்களுக்கு தந்தையின் உதவி கிடைக்கும். ஸ்லோகம். எவரது பலவீனத்தை குறித்தும் உங்கள் கண்கள் மூடப்பட்டு மனதை அகநோக்கி திருப்புங்கள். ஓம் சாந்தி.